இப்போ என்னன்னா லைக் ஒரு டைம் நீ ரூம் வரும்போது உன்னோட வைஃபை கனெக்ட் பண்ண உன்னோட ஹாட்ஸ்பாட்டுக்கு. ஆனா நீ வந்து பாஸ்வேர்ட் நான் கேட்கும்போது நீ பாஸ்வேர்ட் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாஸ்வேர்ட்ல எப்படி ரிவீல் பண்ணி பாக்குறதுன்னு பார்க்க போறோம். ஓகே ஓகே. இதுல வந்து 2 லைன் கமாண்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாங்க ஒரு நரி கூட்டம். என்னடா ஆரம்பிக்கலாமா? எஸ் ஆரம்பிக்கலாம்டா. சரி, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரேக் அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ அப்படி என்ன பார்க்க போறோம்? ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கா? இந்த வீடியோல வந்து வைஃபை ஹேக்கிங் தான் பார்க்க போறோம். வைஃபை ஹேக்கிங்னா நாட் நீ நினைக்கிற மாதிரி ரியல் வைஃபை ஹேக்கிங் யாருன்னா வைஃபை ஹேக் பண்ணலான்னு இல்ல. என்ன ஐடியானா லைக் நம்ம சேனல்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், பிளேலிஸ்ட். ஸோ அந்த பிளேலிஸ்டுக்கான ஒரு புது பிளேலிஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பிளேலிஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஹவு டு கெட் ஆல் வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் இன் யர் லேப்டாப். அதான் லேப்டாப் ஒரு பிசி எனிதிங். ஸோ என்ன பிரச்சனைனா இப்போ என்னன்னா லைக் ஒரு டைம் நீ ரூம் வரும்போது உன்னோட வைஃபை கனெக்ட் பண்ண உன்னோட ஹாட்ஸ்பாட்டுக்கு. ஆனா நீ வந்து பாஸ்வேர்ட் நான் கேட்கும்போது நீ பாஸ்வேர்ட் கொடுக்கல. நீ என்ன பண்ணனா நானே போட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீயே லேப்டாப் வாங்கி லாகின் பண்ணி கொடுத்த. அப்படிதான் இப்ப யார ஹாட்ஸ்பாட் கேட்கறமோ இல்ல வைஃபை கேட்கறமோ தே வில் லாகின் அண்ட் they'll give. So we won't know the password of the Wi-Fi or hotspot. So நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாஸ்வேர்ட்ல எப்படி ரிவீல் பண்ணி பாக்குறதுன்னு பார்க்க போறோம். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விண்டோஸ் ஆர் அமுத்தணும்டா. விண்டோஸ் ஆர் அமுத்தினா ஓகே இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணி ஓபன் as administrator கொடுக்கணும். ஓகே. சோ ஓபன் as administrator கொடுத்தா it will be opening with the system 32 இந்த அந்த டைரக்ட்ல ஓபன் ஆகும் ஓபன் as administratorல. ஓகே ஓகே. இதுல வந்து 2 லைன் கமாண்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வித் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து நெட் எஸ்ஹெச் அது வந்து போட்டு WAN. சோ நம்ம வைஃபை பாஸ்வேர்ட் பார்க்கறதுனால WAN போட்டு VLAN போட்டு WLAN போட்டு ஷோ ப்ரொஃபைல். ஷோ ப்ரொஃபைல்னா நம்ம எந்தெந்த வைஃபைல அதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிருக்கோம் அந்த எல்லா ப்ரொஃபைலும் காமிக்கும். நீ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 20 to 15 to 20 வைஃபை கனெக்ட் பண்ணிருக்கேன், ஹாட்ஸ்பாட்ஸ் அண்ட் வைஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐபோன் கௌதம் 6 அது வந்து என்னோட போனு. ஸோ லைக் என்னோட வீட்டு வைஃபை. ஸோ இங்க பாரு எங்க ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த் இருக்கான். அண்ட் மிஸ்டர் ரோபாட் உன்னோட வைஃபை கொடுத்தது தீவித். இதெல்லாம் ஹாட்ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உன்னோட வைஃபை பாஸ்வேர்ட் நான் பார்க்கணும், ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்ட் நீ வந்து லாகின் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த பாஸ்வேர்ட் நான் பார்க்கணும்னா நான் வந்து இப்போ நம்ம டைப் பண்ண அதே கமாண்ட் தான். ஜஸ்ட் நான் இப்போ அப் ஏரோ மார்க் கொடுத்து அந்த கமாண்ட் திருப்பி ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் நேம் இஸ் ஈக்குவல் டு மிஸ்டர் ரோபோட், அதாவது உன்னோட வைஃபை நேம் ஹாட்ஸ்பாட் நேம் கொடுத்தா போதுமா? நெக்ஸ்ட் கீ வந்து அந்த கீனா அந்த ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு கீ கொடுத்துட்டு கிளியர்னு கொடுத்தா இட் வில் ஜஸ்ட் ரிவீல் த பாஸ்வேர்ட். நீ பாத்தீங்கன்னா கீ கண்டென்ட்ங்கிற இதுல வருது உன்னோட பாஸ்வேர்ட் வந்து A1B2C3D4. நைஸ்டா. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ற டைம் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. இப்போ யாராவது நீங்க வந்து பாஸ்வேர்ட் யாராவது ஹாட்ஸ்பாட் லாகின் கூட பண்ணி கொடுக்குறீங்கன்னா தே கேன் அந்த லேட்டர்ல அவங்களால பாஸ்வேர்ட் பார்க்க முடியும். லெட் இட் பி மொபைல் பிசி ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ okay, be aware that you change your hots, be aware that you change your passwords regularly. Yes.